வணக்கம். நாள் 21/1/2024 தமிழர் வேளாண்மை முறைப்படி வெப்பாத்து குழி தொடர்ந்து 3 ஆண்டுகளாக எடுத்து வர்றோம். இப்போ இந்த குழியை பார்த்திங்கன்னா பயங்கரமான சட்டாக இருந்துச்சு. இந்த முதல் வருடம் தோன்றப்ப கீழே பாறையாகவும் சட்டாகவும் இறுக்கமாக இருந்து எடுக்க முடியல. இப்போ 2 ஆண்டுகள் மூடி எடுக்க என்னதுன்னா அடுத்தடுத்த ஆண்டுகள் தோன்றப்போ அந்த சட்டு எடுக்க முடியாத இடம் அந்த பாறைகள் கூட துகள்களாக மாறி ஈஸியாக அது வருது. குத்த அந்த பாறை ஈஸியாக புக்கு மண் மாதிரி உடையுது வருங்க. பார்த்தா தெரியும். குத்தின உடனே இது பூரா சட்டாக இருந்து பாறையாக இருந்து குத்தவே முடியல. ஆனால் வெப்பாத்துக்கு எடுத்து மூடி 2வது ஆண்டு மூடி இப்போ 3வது ஆண்டுலாம் மூடுறப்ப ஒரு அரை அடி 3/4 அடி ஈஸியாக இறங்குது. அப்போ பாறையவே கீழே இருக்கிற அந்த கடும் பாறை கூட புக்கு பாறையாக மாறிடுது அப்படின்றது ஒரு புரிஞ்சுக்கிட்ட விஷயம். அதுக்கடுத்து தொடர்ந்து வெப்பாத்து குழிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. புல்வெளிகள் இப்போ பார்த்திங்கன்னா கண்டு சுற்றி கீழே இந்த கண்டுக்கு கீழே சுத்தம் பண்ணிடுறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கிட்ட எல்லாம் புட்கள் அப்படியே தான் இருக்கும். வாழை சிறப்பாக வந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு மரத்துக்கு கீழேயும் வெப்பாத்து குழியை எடுத்திருக்கு. 2க்கு 2.5 இந்த ஆண்டு வெப்பாத்து குழி எடுத்தது. வத்தலக்குண்டு அருகே எம் சவுந்தரபாண்டியன் நிலம் பார்த்திங்கன்னா தமிழர் வேளாண்மை முறைப்படி தொடர்ந்து 3வது ஆண்டுகளாக செஞ்சிட்ருக்கோம். பதிவை பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ பார்த்திங்கன்னா மரத்தை காலையில் சுத்தம் பண்ணிடணும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இந்த மரத்தோட இந்த புல்கள் மரத்துக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. இது பார்த்திங்கன்னா தெரியும். வெப்பாத்து குழி 2க்கு 2.5